குளோபல் சொந்தங்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் ஓய்வு பெற்று தற்போது உலக மக்களுடைய பார்வையெல்லாம் மறுபடி காசாவுடைய பக்கம் திரும்பியுள்ளது. காசாவில் நடக்கும் படுகொலைகளும் இரத்தமும் காட்சிகளும் அது வளமைத்தானே என்ற ஒரு நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. குருதியும் கொலையும் காசாவுடைய பாரம்பரியம் என்று மக்கள் எண்ணங்களில் இதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வாக மாறி வருகிறது. இது இவ்வாறு செல்ல சதிகார இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸ் கசாம் விடுதலை இயக்கங்களை தோற்கடிக்க முடியாமல் புதியதொரு கோணத்தில் தங்களது சதித்திட்டங்களை காசாவுக்குள் ஊடுருவ செய்கின்றார்கள். அது என்ன சதித்திட்டம் என்று கேட்கிறீங்களா? அதுதான் இப்ப அண்மை காலமாக நடந்து வருகிறது. காசாவுடைய மக்களை இரண்டாக பிரிப்பது. அதுதான், அதாவது அந்த மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குவது. ஆனால் அவ்வளவு இலகுவாக காசாக்குள் பிரச்சனையை உருவாக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த காசா நிலப்பரப்பு முழுதும் ஹமாஸ் மற்றும் கசாம் தலைமை படைக்கு கீழ் சிறு சிறு படைகளாக பிரிக்கப்பட்டு முழு காசாவுடைய போர் நிர்வாகத்தை இந்த தலைமை பிரிவு செய்து வருகின்றது. எனவே இந்த மக்களின் ஒவ்வொரு நகர்வுகளையும் இந்த ஹமாஸ் கசாமுடைய சிறு சிறு படைகள் அவதானித்த வண்ணமே உள்ளது. இதற்கு முன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், காசாவில் ஹமாஸுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. இதை யார் செய்வித்தார்கள்? இஸ்ரேலுடைய கைக்கூலியான மேற்குக்கரை அப்பாஸும் மற்றும் இஸ்ரேலிய படைகளும் சேர்ந்து ஹமாஸ் கசாமுக்கு எதிரான ஒரு அதிருப்தி போராட்டம் என்று மக்கள் போராட்டத்தை பொதுமக்களோடு சேர்ந்து இதனை உருவாக்கினார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு தடையில்லாத உணவு தண்ணீர் வழங்கப்பட்டது. அதனால் பொதுமக்களும் அந்த போராட்ட குழுக்களோடு ஒன்று சேர்ந்து போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தனர். ஏனென்று சொன்னால் அந்த பொதுமக்கள் தற்போது பசி பட்டினி சொல்லன்னா கொடுமைகளில் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே இது ஒரு நல்ல விடிவு என்று அவர்களையும் மனமாற்றி இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்கிற ஒரு நிலைமை உருவானது. பொதுவாக நபி பெருமானார் கூட மனிதர்களுக்கு ஏற்படும் வறுமை குஃபரை நோக்கி கொண்டு செல்லும் என்று சொன்னார்கள். இன்னொரு வகையில் சொன்னால் பசி வந்தால் 10 போய்விடும் என்று சொல்வார்களே, அதுபோல இந்த மக்கள் இந்த உருவாக்கப்பட்ட போராட்ட அணியோடு சேர்ந்து காசாவில் ஒரு எதிர்ப்பு போராட்டம் செய்தார்கள். ஆனால் அனைத்தையும் கவனித்த கசாம் ஹமாஸ் பிரிவினர் இது சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக கைது செய்து தண்டனை வழங்கியது. அத்தோடு காசாக்குள் இந்த போராட்டம் காணாமல் சென்றது. இது ஒரு வகையில் சொன்னால் தேச துரோகம் காட்டிக் கொடுப்பது போன்ற வேலை. இது கடந்த 4 அல்லது 5 மாதங்களுக்குள் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. இதில் தோற்று போன இந்த இஸ்ரேலிய படை தற்போது புதிய வடிவத்தில் ஒரு சதி வேலையை ஆரம்பித்துள்ளார்கள். அதுதான் நான் மேலே குறிப்பிட்ட ஹமாஸுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட புதிய ஆயுத பிரிவு. இந்த ஆயுத பிரிவு தற்போது எங்கு உள்ளது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிய படை தற்போது காசாவை இரண்டாக பிளந்துள்ளது. அதாவது நடுப்பகுதியாக காசாவுக்குள் ஊடுருவி வடக்கையும் தெற்கையும் ஒன்றிணைக்க கூடாது என்ற வகையில் அவர்கள் நின்று வருகின்றார்கள். ஆனால் நிலத்துக்கு மேல் தான் அவர்கள் பிரித்துள்ளார்கள். நிலத்துக்கு கீழே முழுமையாக இந்த காசா விடுதலை போராளிகள் நகரமே அமைத்துள்ளார்கள். இந்த வகையில் காசா விடுதலை பிரிவை எதிர்த்து காசாவுடைய நடுப்பகுதியில் அல் ஜவாயிதா என்ற ஊரில் இந்த புதியதொரு படை, அதாவது ஆயுதம் ஏந்திய படை உருவாக்கப்பட்டு ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டது போலவே தென்படுகிறது. அந்த படை தான் இது. இந்த படை காசாவில் காணப்படுகின்ற ஒரு பழமையான பழங்குடி இனரான அல் நுசைராத் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த அபு சைத் என்ற ஒருவரை ஹமாஸுடைய சிறப்பு படையான சஹாம் என்னும் படைப்பிரிவு அநியாயமாக கொலை செய்துள்ளது. அதுவும் சித்திரவதை செய்து கொலை செய்துள்ளதாக அபு சைத் குடும்பத்தினர் இன்று எதிர்ப்பு போராட்டம் செய்து உடனே அந்த ஹமாஸுடைய சிறப்பு படையான சஹாம் உறுப்பினர்களை கைது செய்து நீதிக்கு முன் நிறுத்த கோரி இந்த அபு சைத் குடும்பமும் அவர்களது கோத்திரமும் எங்கிருந்து ஆயுதம் பெற்றார்களோ தெரியவில்லை, தற்போது ஆயுத பேரணி நடத்தி இந்த சம்பவத்தை கண்டித்து ஹமாஸ் மற்றும் கசாமுக்கு எதிராக பேசி வரும் நிகழ்ச்சிகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த ஆமீர் அபு சைத் ஏன் ஹமாஸுடைய சிறப்பு படையினரால் கொல்லப்பட்டார் என்ற ஒரு கேள்விக்கு விடையாக கிடைத்தது இதுதான். அதாவது ஆமீர் அபு சைத் என்ற இளைஞர் காசாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான உதவி பொருட்களை கொள்ளையடிக்க முயன்றார் மற்றும் அதனை தடுக்க முயன்றார் என்ற ஒரு விடயம் ஆதாரப்பூர்வமாக பதிவாகியுள்ளதாம். இதற்காகத்தான் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது என்று ஹமாஸ் சார்பாக கூறப்பட்டு வருகின்றது. யான பசிக்கு சோளப்பொறி என்ற வகையில் மக்களுக்கு நுழையும் அந்த கொஞ்சமான இடையிலிருந்து சிலர் குழுக்களாக அவற்றை பறிக்க முயல்வதும் தடுப்பதும் போன்ற வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் பசியோடு செய்கின்றார்கள் என்று சொல்வதற்கு மாறாக இன்னொரு மாதிரியும் யோசிக்கலாம். அதாவது காசாவுக்குள்ள நுழைகிற உணவு பண்டங்களை சில மனித குழுக்களை ஏவி தடுப்பதும் அவற்றை கொள்ளையடிப்பதுமான சில வேலைகளை இஸ்ரேலிய கோழை ராணுவம் செய்து வருவது போல் தான் தென்படுகிறது. அதனால் தற்போது காசாவுக்குள் கொஞ்சமாக நுழைகின்ற அந்த ட்ரக் வண்டிகளுக்கு மேல் பொதுமக்கள் பாதுகாப்போடு அந்த லாரிகளை கொண்டு செல்லும் காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் இந்த இடையில் இப்படி ஒரு சம்பவம், அதாவது ட்ரக் வண்டிகளை கொள்ளையடித்தது, அதனை மறைத்தது போன்ற சமூக விரோத செயல்களை செய்ததால் தான் ஆமீர் அபு சைத் என்ற இளைஞனுக்கு தகுந்த தண்டனையை வழங்கியுள்ளார்கள். ஆகவே இது குற்றம். அந்த தண்டனை வழங்கிய ஹமாஸுடைய சிறப்பு படையான சஹாம் எனும் யூனிட்டை நீதிக்கு முன் நிறுத்த தவறியதால் நாங்கள் ஆயுதமேந்தி போராடப் போகின்றோம் என்று ஒரு புதிய படைப்பிரிவு
காசாவுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்பதை இது காண்பிக்கின்றது. மேலும் கிடைக்கப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டதாவது, இது இவ்வளவு அல்ல படைப்பிரிவு, இன்னும் ஏராளம் உள்ளது என்றும் இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவ்வாறாயின் காசாவில் காணப்படும் பசி பட்டினிகளை பயன்படுத்தி இளைஞர்களை ஒன்று சேர்த்து புதியதொரு படையை உருவாக்கி இந்த ஹமாஸ் கசாமுக்கு எதிரான போராட்ட நடவடிக்கையை முன்னெடுக்கப் போகின்ற விடயம் தற்போது புரிய வருகின்றது. ஆனால் இந்த ஹமாஸ் கசாம் பிரிவுகள் தெளிவான பார்வை கொண்டவர்கள். ஏனென்றால் இதற்கு முன்னால் மேற்கு கரையில் உள்ள அப்பாசுடைய படைப்பிரிவான அல் ஃபத்தாஹ் படைப்பிரிவு இஸ்ரேலுடைய தூண்டுதலால் நொண்டி சாட்டுக்களை கூறிக்கொண்டு ஹமாசுடன் போராட முயன்ற சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் அதனை ஹமாஸ் கசாம் பிரிவு மிக சரியாக கையாண்டு அவர்களை தோற்கடித்தது. அதனைத் தொடர்ந்து வந்த தேர்தலில் கூட இந்த கைகூலி அப்பாசுடைய ஃபத்தாஹ் படையை மேற்கு கரை மக்கள் ஆதரிக்கவே இல்லை. அவர்கள் வாக்களித்தது முழுக்க முழுக்க ஹமாஸ் படையினருக்கு தான். ஹமாஸே தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றும் ஹமாஸை பதவியில் நிறுத்தாது அப்பாஸ் அவர்களையே பதவியில் அமர்த்தியது இஸ்ரேலும் மேற்குலக நாடுகளும். ஆகவே சகோதரர்களே, நாம் ஈரானுக்கு எதிராகவே சதி செய்யும் ஈரானிய மக்கள், அதாவது மொசாடுடைய பணத்துக்காக வேலை செய்யும் காட்டி கொடுக்கும் ஈரானியர்களை பயன்படுத்தித்தான் ஈரானுக்குள் பரவலாக தாக்குதல் நடத்தி சமகால ஆட்சி அதிகாரங்களை குழப்ப முயற்சிக்கின்றனர். அவ்வாறு தான் காசாவுக்குள் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அதிருப்தி படைகளை உருவாக்கி இந்த ஹமாஸையும் கசாமையும் கனவு காண்கின்றது இஸ்ரேல் என்பது புரிய கிடைக்கின்றது. ஆனால் இவர்கள் உருவாக்கிய இந்த கூலிப்படைகளை ஹமாஸ் கசாம் பிரிவுகள் மிக விரைவாக அழித்து விடுவார்கள் என்பது அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகளில் இருந்து புரிய கிடைக்கின்றது. சரி சகோதரர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் எதுவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள்.